இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பக்கம் போகாத, வந்த வழியே போயிடு. என்னாச்சு? அதோ நிக்காருல்ல ஒருத்தர் வித்தியாசமா நெத்தியில பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகாத. அவரு குறுக்கில் வந்து நின்றுக்கிட்டு இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் திரும்பி வீட்டுக்கு போன்னு சொல்லி அந்த பக்கம் போன்னு சொல்லுதான். ஏய், அவர் ஏதோ சொன்னா நீ கேப்பியா? பார்க்கறதுக்கு ஏதோ சாமியார் மாதிரி இருக்கான், ஏதோ அருள் வாக்கு சொல்லுதா மாதிரி சொல்லுதான். யாரு அந்த ஆளு? சாமியாரா? பட்டை போட்டவங்களா உனக்கு சாமியாரா? ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு பார்க்க ஒரு மாதிரி இருக்காரு. டேய், சும்மா ஏதாவது உளராத. போகாத போகாத. ஏம்ல, அவன் சொன்னதுலேருந்தே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பேசாம திரும்பி போயிடலாமா? என்னது? வீட்டுக்கு திரும்பி போணுமா? டேய் மாமா, உன் தங்கச்சிங்க சொன்னதெல்லாம் கேட்டல்ல? இப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு மண்ணாங்கட்டி காரணம் சொல்லிட்டு திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லிதானே அனுப்புனாங்க உன்கிட்ட. இல்ல கிளம்போதே கனியும் அப்படி பேசினா. இப்ப டேய், தயவு செஞ்சு எதுவும் பேசாத. எத்தனை தடவை தான் இப்படி பிளான் பண்ணி போகும்போது தடங்கள் வந்துட்டே இருக்கிறது? இங்க பாரு, இந்த வாட்டி பிளான் பண்ணது நடந்தே ஆகணும். கேன்சல் பண்ண சான்ஸே கிடையாது. குடிச்சிட்டியா? சரி, காசு கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, போய் கொடுத்துட்டு வா. போய் கொடுத்துட்டு வா. அப்பா, என்னப்பா, என்ன ஆச்சு? ஏடி கனிய காணுண்டி பள்ளிக்கூட்டில இருந்து கிளம்பி மத்தியானமே எங்கேயோ போயிருக்கா. எங்க தேடியுமே கிடைக்க மாட்டுக்கா. எனக்கு ஒரே படபடப்பா வருது. அப்பா, நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் கவலைப்படுத? கனி இங்கதான் இருப்பாப்பா. இல்லத்தா, எனக்கு உள்ளுக்குள்ள அப்படி கலகலத்து எனக்கு. ஏற்கனவே அந்த கன்னியாகுமரிக்கார இப்படிதானே தூக்கிட்டு போனா ஒரு தடவை. அப்புறம் நம்ம குலசாமியை போய் கும்பிட போறப்ப அந்த சொக்க பண்ணையில வச்சு எரிக்க பார்த்தானும்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி ஏதாவது நடந்துருமா? அப்பா, கவலைப்படாதப்பா, பாத்துக்கலாம். நான் இருக்கேன், முத்துப்பண்டி மாமா இருக்காரு. நீ ஏன்பா கவலைப்படுத? யாருடா? ரத்னா. இப்பதானே அவங்கள எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அதனால அவங்க ஃபோன் பண்ணா உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் மாறிடும். ஃபோன் எடுக்காத ப்ளீஸ். ஏம்ல, ஏதோ ஸ்கூல் விஷயமா இருக்கு போது என்னன்னு கேட்போம். சரி, ஓகே. ஹலோ அண்ணே, கனி உன் கூட வரால அண்ணே? இல்லை, என்ன வளருத? காலைல உன் முன்னாடி தானே அவளை ஆட்டோ ஏற்றி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு வந்தேன். ஏன் கூட எப்படி இருப்பா? அண்ணே, இல்லை, அவ உன் கூட வரலையா அண்ணே? அப்படின்னா அவளுக்கு ஏதாவது ஆபத்தானே? இல்லை, என்னாச்சு? என்ன வளருத? ஃபோன் கொடு. ரத்னா, இப்ப எதுக்கடி அழற? என்னாச்சு? பரணி, கனிய காணும் தீ. ஸ்கூல்ல இருந்து மத்தியானமா அண்ணனை பார்க்கணும்னு கிளம்பி போனாலாம். அவ வீட்டுக்கு வரல. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடா இது? இல்லை, என்னல வளருத? எதுக்கு பயப்படுத? படிக்க எங்கேயாச்சும் போயிருப்பாளான்னு தெரியல. இரு, அண்ணன் வருது. ஏதா நீ போன கொடு. ஐயா சம்மோ, எப்படியாவது கனியை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துறியா? இப்போ நான் திரும்பி வந்துட்டு தான் இருக்கேன். நீ ஒன்றும் பயப்படாத. அங்க வீட்டுல வீரா இருக்கா? மர்மோன, எதுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்களேன். வந்துருவாங்க மாமா, கண்டிப்பா ஒன்னும் ஆகாது, காப்பாத்திடலாம். நீங்க பயப்படாம இருங்க. மர்மோன, நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு தெரியலையே. 2 நாள் வீட்டுல சிரிப்பு சத்தம் கேட்டுச்சுன்னா 3வது நாள் அழுகை சத்தம் அழைக்காமலே வருது. இந்த குடும்பத்தை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல மர்மோன். சூடாமணி 20 வருஷமா ஜெயில இருந்தா. உங்க அப்ப தேவையில்லாத ஒரு பட்டத்தை கட்டி இந்த ஊருக்குள்ள அவளை அசிங்கப்படுத்தினான். வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு அவ பேரு. ரத்னா அந்த வெங்கடேசனை கட்டிட்டு படாத பாடுபட்ட. இப்ப கனி பிள்ளை எங்க போச்சோ, என்னாச்சோ, ஏதாச்சோ, யார்கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபடுது தெரியலையே. ஆண்டவா, என்ன மட்டும் ஐயா இப்படி சோதிக்கிற? கொன்றுவ ராஸ்கல். என்ன கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க? இனிமே உன் வாயில இருந்து சத்தம் வந்துச்சு, கழுத்தை திருவி போட்டுருவேன். ஜாக்கிரதை. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்.
நான் எங்க வீட்டுக்கு போகணும். என்ன விட போறியலா இல்லையா? இப்ப விட முடியாதுடி. நாங்க நினைச்சது முடிஞ்சதோ உன்னை தானா அனுப்பி வச்சிருவோம். அது வரைக்கும் மூச்சு காட்டாம இருக்கணும். முடியாது. இது பாருங்க, எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என் அண்ணனுக்கு மட்டும் நீங்க என்ன தூக்கிட்டு வந்தது தெரிஞ்சது, உங்க அத்தனை பேரையும் கொன்னே போட்டுடுவாரு. அடச்சி, வாயை மூடுடி. இங்க பாரு, நான் சாதாரண பொம்பளை கிடையாது. என் முன்னாடி எவ்வளவு இந்த மாதிரி பேசினதும் கிடையாது. எங்களுக்கு வேலை ஆகணுங்கிறதுக்காக தான் நான் பேசாம இருக்கேன். இல்ல இங்க நடக்கிறதே வேற. இல்லனா என்ன செய்வியலா? உன் நாக்க இழுத்து வச்சு நல்ல பழுக்க காய்ச்சின கரண்டிய வச்சு சூடு போட்டுருவேன். என்ன போடுவா? என்ன இப்படி எல்லாம் பேசுதிய? இங்க பாரு, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் சத்தம் காட்டாம கம்முன்னு இருக்கணும். இல்ல நாளைக்கு பேச நாக்கு இருக்காது. கம்முன்னு படடி. அண்ணே, என்னை வந்து காப்பாத்த மாட்டியா அண்ணே? அண்ணே, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துறேன்னு. என்ன சண்முகம், ஜெயிச்சிட்டோன்ற திமிர்ல ஆடுறியா? நான் அதிகாரத்துல இருந்தவ, அதிகாரம் எப்படி வேலை செய்யும்னு தெரிஞ்சவ. நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா நான் வெளியில வந்தே தீருவேன். அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு தீபாவளி. நீங்க வெளியில வந்துட்டு எங்களை பழி வாங்குறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப உள்ள இருந்துகிட்டே எதுக்கு இந்த காரியத்தை செஞ்சீங்க? உள்ள இருந்துகிட்டு வேலை பார்த்தனா? என்ன சொல்ற? மேடம் போதும் மேடம், எங்க கிட்ட நடிக்க வேண்டாம். எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கனிய நீங்க தான் ஆள் வச்சு கடத்திருக்கீங்க. என்ன, கனிய கடத்திட்டாங்களா? சும்மா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். என் தங்கச்சி என்ன பண்ணிய? எங்க வச்சிருக்கிய? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லலன்னு வச்சுக்கங்க, ஜெயிலுக்குள்ள பூந்து என்ன தீத்து கட்டிடுவியா? என் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். உன் மவ இருக்கான் பாத்தீங்களா, வெட்டி புடுவா அவனை. என் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். உன் மவ இருக்கான் பாத்தீங்களா, வெட்டி புடுவா அவனை. ஆஹா, இவனோட தங்கச்சி கனிய காணும். அப்போ நாம இதுல விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதே. மேடம், தயவு செஞ்சு சொல்லிருங்க. சம்பவத்தோட கோவத்தை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவன் சொன்னபடியே செய்வான். உங்க மகனை காப்பாற்றணும்னா நீங்க உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இவனை கனிய கண்டுபிடிக்க விடாம பாத்துக்கணும். அப்ப நம்ம மைண்டுக்கே மாடிதான் ஆகணும்.